ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கிற ரெட் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி F23 பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதோட பாக்ஸ் டிசைனிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து சின்னதாக ஒரே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கேட்லாக்கு சார்ஜர்ஸ் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டுவெல் சிம் கார்டு பொருந்தக்கூடிய ஒரு சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. டுவெல் சிம் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குது. டுவெல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனோட பிக்சல் சைஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1080 2408 பிக்சல் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பேக் கேமரா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 50 MP வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேமரா வந்து ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 MP தான் கொடுத்துருக்காங்க. ரேமோட வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 4GB ரேம்லேயும் 6GB ரேம்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் வந்து 5000 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5000 பேட்டரி பேக்கப். நெட்ஒர்க்கை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2G 3G 4G அண்ட் 5G பார்த்திங்கன்னா 4 பிராண்டு இன்டர்நெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த டவர்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து வந்து நமக்கு வந்து வேரியன்ட் வந்து மாறும் அப்படின்னு இருக்குது. இதோட டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 198 கிராம்ஸ் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொரில்லா கிளாஸ் வந்து 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் வந்து பேக் பாடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளே டைப்பு பார்த்திங்க அப்படின்னா TFT வந்து LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6.6 இன்ச்சஸ் வந்து ஸ்க்ரீனோட சைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கு. கார்னிங் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காண்டி வந்து எக்ஸ்ட்ரா வேறு நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிளாட்ஃபார்மான OS வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு OS வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1UI 4.1 வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸ்க்ரீன். சிப்செட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குவால்காம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 750G தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 5Gயில். 8 நானோமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா CPUவில் வந்து பார்த்திங்கன்னா 2 CPU வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு CPU என்னென்னு கேட்டிங்கன்னா குவாட் கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது CPU வந்து GPU வந்து பார்த்திங்கன்னா Adreno 619 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து யூனிக்கான இது கொடுத்துருக்கோம், ப்ரொஃபஸர் கொடுத்துருக்கோம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். மெமரி பார்த்திங்க அப்படின்னா 128GBலையும் 128GB வந்து நமக்கு வந்து அவைலபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 4GB 6GBன்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வந்து ரேம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா யூனிக்காக வந்து நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னும் நார்மலாக ஒரு ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா நமக்கு வந்து பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 50 MPலையும் 8 MP அண்ட் 2 MP. இதோட செயல்திறன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 50 MP வந்து வைல்டு ஃபோட்டோஸுக்கும், அப்புறம் வந்து 8 MP வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வைல்டு ஃபோட்டோஸுக்கும், 2 MP வந்து மைக்ரோ ஃபோட்டோவுக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு HDR LED ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீடியோ சப்போர்ட்டிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4Kல வந்து 30 frames/s வந்து கொடுத்துருக்காங்க. 1080 வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 4MP கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஜாக்பின் வந்து இதில் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நியூ மாடல்ஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 3M ஜாக்பின் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து வேரியண்ட்டில் அது ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒய்ஃபையாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஒரு FM ரேடியோ சப்போர்ட்டிங் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா Type-C சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் அண்டு பார்த்திங்கன்னா டபுள் சைடு வந்து Type-C சார்ஜிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் இருக்கிற வாசி நமக்கு வந்து டிஸ்பிளே வேரியண்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸிங் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து இருக்க எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ரௌசரில் வந்து HTML யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக வந்துட்டு நமக்கு எல்லாமே இருக்குது. அது போக வந்து விர்ச்சுவல் பயோமெட்ரிக் சென்சார் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கு. சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா 25 watts வந்து சார்ஜரில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து எனபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா அக்வா ப்ளூவும் ஃபோஸ்ட் க்ரீனும் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து கலர் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும் அப்படின்றது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ண தான் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து இதில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது.
இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பார்த்தீங்கன்னா F23 வந்துட்டு இதோட ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதில் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இதோட பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.